டோன்ட் மிஸ் மஸ்ட் வாட்ச். எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் இருக்கக்கூடிய ஒரு திரைக்கதை அம்சம் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் சூக்ஷ்ம தர்ஷினி. நஸ்ரியா, பசில் ஜோசப் ரொம்ப நாள் கழித்து பையனும் அம்மாவும் குடி வராங்க. அம்மாவுக்கு ஞாபகம் மருதி. பையன் வீட்டை சுற்றி இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் மூடிடுறான். பையன் தான் எல்லா வேலையும் செய்கிறான். துணி துவைக்கிறதுலேருந்து சோறாக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறான். அம்மாவுக்கு அப்பப்போ மாத்திரை கொடுக்கறது, படுக்க வைக்கிறது, தூங்க வைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்ணுறான். இந்த வீட்டில் இருந்து ஒரு வார்த்தையோ ஒரு மூச்சு காற்று கூட வெளியில் யாருக்கும் போகாது. அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ளார என்ன நடக்கு ஏது நடக்குன்னு வெளியில் தெரிய விடாமல் பார்த்துக்கிறான். இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பிரியாவுடைய வீடு. அந்த வீட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறத ஜன்னல் வழியாகவும் வீட்டினுடைய இன்னொரு கண்ணாடி வழியாகவும் பார்க்குறது தான் இவளுடைய வேலை. இந்த மேனுவலோட குணமே என்ன அப்படின்னா, சிரித்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் ஒரு ஆர்கனைஸ்டு கில்லர். இந்த வீட்டுக்குள்ளார ஒரு கொலை ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துட்ருக்க ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனால் அது யார்? இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் லிபின் அண்டு அதுல் ராமச்சந்திரன். அதாவது படம் பார்த்துட்ருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார நீ கண்டுபிடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒன்று வச்சா அதையும் கண்டுபிடிச்சா அதுவும் தப்பு அப்படின்னு. என்னடா இப்படியே விளையாண்டுருக்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு கேம் ஒன்று விளையாண்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேக்குள்ளார. அந்த பிரியதர்ஷினிங்கிற கேரக்டருக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் வைக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு தான் அது. இதெல்லாம் என்னென்னா எண்டு வரப்போ தான் தெரிய வரும் பக்காவாக ஏமாற்றிருக்கிறாங்க பார்த்துட்ருக்குற ஆடியன்ஸை அப்படின்னு. அதாவது இவன் ஒரு கொலையை பண்ண போகிறான் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. இவன் எப்படி பண்ண போகிறான், எப்படி இதை மறைக்க போகிறான் அப்படிங்கிறதான் ட்விஸ்ட்டு. இவன் மறைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதை எப்படி கதாநாயகி பிரியதர்ஷினி, அதாவது நஸ்ரியா கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இது ஆடியன்ஸோட பிரியதர்ஷினியோட கனெக்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த படம் டோட்டலாகவே க்ரைமாக தான் இருக்குமா, ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காதா அப்படின்னா அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவன் வளர்ந்தது, படித்தது, அவன் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு முதற்கொண்டு டிஸ்கஷன் வந்து காமெடியாக ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் இப்போ இந்த கேட்டு வந்திருக்கு இல்லையா, இந்த கேட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடுகள் ஃபுல்லாக இந்த திண்ணை வச்சு இருப்பாங்க. அப்போ இந்த பெண்கள் பக்கத்து வீட்டில் கோழி குழம்பு வச்சா எத்தனை கிலோ கறி போட்டு குழம்பு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர் தான் இந்த நஸ்ரியா கேரக்டர். அவன் வீட்டில் என்ன நடக்குது, ஏன் பண்ணியிருப்பான், எதுக்காக பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அந்த ஸ்மெல் பண்ணுறது. அதாவது நம்ம வந்து இங்கே புறணி நாயம் சொல்லுவோம் இல்லையா, அதே விஷயத்தை தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளார. இப்போது ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கேட்டு வந்ததுனால அந்த நாயெல்லாம் நின்றுச்சுலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கரண்ட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஆடியோ மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜுக்குள்ளார அப்படி உலாகிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் அவங்களோட குடும்ப ஸ்திரிகளோட ஃபோன் எடுத்து பார்த்தா தெரிய வரும் என்ன பண்ணுறாங்க, என்ன நாயை அடிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இட்ஸ் ஆல் ஃபேக்ட். அந்த மாதிரியான ஒரு உஷாராக இருக்கக்கூடிய பெண்ணுடைய கேரக்டர் தான் நஸ்ரியாவோடைய கேரக்டரு. ஸோ இது விமன் ஆடியன்ஸ் செக்டாராக ரொம்ப அளவுக்கு பிடிக்கிறமான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியுமா அப்படின்னா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஆனால் க்ரைம் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கு வந்து செட் ஆகாது, U/A தான். இருந்தாலும் கிட்ஸ் எல்லாம் இதை பார்க்குறது தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேனோட இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ பாருங்கள், இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரியான படங்களை வந்து தமிழ் டப்பிங்கும் பண்ணி விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு மலையாளத்தில் பண்ணிவிட்டு இங்கே பாதி பேர் வந்து மலையாளம் தெரியாமல் நீங்கள் போடுற சப்டைட்டில் பார்த்து படிச்சுக்கிட்டு படத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம்லாம் இருக்காது. அது ஒரு செக்டாருக்கு ஓகே. மற்றபடி எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை தமிழ் டப்பிங் பண்ணி விரைவில் இதை போட்டால் இன்னமும் இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இது சீக்கிரமாக போய் சேரும். ஏன்னா இது ஒர்த்தான ஒரு படம், எல்லாருக்கிட்டையும் போய் சேரது நல்லது தானே. நம்ம சேனலில் இந்த மாதிரியான படங்களை பற்றியும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சமயத்தில் ஒரு தைவான் படம் பண்ணதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணாதீங்க, நல்லதுக்கு இல்லை அப்படின்னாங்க. எதனாலேன்னு தெரியல, அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், பார்த்துருவோம் என்ன சொல்கிறாருன்ட்டு. ஸோ மற்ற படங்கள் பற்றியான ரிவ்யூஸ் இருக்குது, அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டும் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண விடுங்க.